இந்தியாதான் பெஸ்ட், அமெரிக்கா கூட தோத்துடும் பாராட்டி தள்ளிய அமெரிக்க யூடியூபர் ட்ரெண்டிங். இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த அமெரிக்க யூடியூபர் ஒருவர் இங்குள்ள மருத்துவ முறை மற்றும் சிகிச்சைகளை பாராட்டியுள்ளார். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் சிகிச்சை முறை மிகச்சிறப்பாக இருப்பதாகவும் அவர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. பொதுவாக இந்தியா என்றால் மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தோர் மோசமான பார்வையை கொண்டுள்ளனர். இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே அவர்கள் இஷ்டத்திற்கு அடித்து விடுவார்கள். ஆனால் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் ஒருவர் இந்திய மருத்துவ முறைகளையும் சுகாதார கட்டமைப்புகளையும் பாராட்டியுள்ளார். சார்லி எவான்ஸ் என்ற இந்த நபர் மேற்கத்திய நாடுகளை விட இந்திய சுகாதார அமைப்பு மிகவும் உயர்ந்தது என்று பாராட்டியுள்ளார். ரிஷிகேஷில் தற்போது பயணம் செய்து வரும் எவான்ஸ் தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் இந்திய மருந்துகள் தன்னை குணப்படுத்திய விதம் தனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததாகவும் எவான்ஸ் கூறுகிறார். ஆயுர்வேதமும் நவீன மருத்துவமும் கலந்திருப்பதாக கூறியுள்ள எவான்ஸ் இந்தியாவில் எளிதில் கிடைக்கும் சிகிச்சைகளை பெரிதும் பாராட்டினார். இது தொடர்பான வீடியோவில் எவான்ஸ் மேலும், நான் ஒரு அமெரிக்கன். கடந்த 148 நாட்களாக இந்தியாவில் வசித்து வருகிறேன். கடந்த வாரத்தில் நான் 2 முறை மருத்துவமனைக்கு சென்றேன். என்ன நடந்தது என்பதையும் மேற்கத்திய மருத்துவத்தை விட இந்திய மருத்துவம் ஏன் சிறந்தது என்பதையும் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்றார். ராஜஸ்தானில் தனது பயணத்தை தொடங்கிய எவான்ஸுக்கு சில வாரங்களிலேயே உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. தொண்டை புண்ணாக இருக்கும் என அவர் சந்தேகித்துள்ளார். இருப்பினும் ரிஷிகேஷ் திரும்பும் வரை அவர் எந்தவித மருந்தையும் எடுக்கவோ மருத்துவமனைக்கு செல்லவோ இல்லையாம். ஆனால் வலி கொஞ்சம் அதிகமானதும் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போதுதான் இந்தியாவில் மருத்துவமனைக்கு செல்வது மிகவும் எளிது என்பதை உணர்ந்துள்ளார். மருத்துவமனைக்கு செல்வதில் என்ன கஷ்டம் என நீங்கள் யோசித்திருக்கலாம். நேராக மருத்துவமனைக்கு போகிறோம், டோக்கன் வாங்கி டாக்டரை பார்க்கிறோம். அதில் என்ன பிரச்சனை என நீங்கள் கேட்கலாம். உண்மையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளில் மருத்துவமனைக்கு செல்வது ரொம்பவே சிக்கலானது. நேராக நம்மால் மருத்துவரை பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கி மருத்துவமனைக்கு போய் காத்திருந்து பார்ப்பதற்குள் தலை சுற்றிவிடும். அதைத்தான் ஒப்பிட்டு எவான்ஸ் கூறியுள்ளார். மேலும் எவான்ஸ் தனது சிகிச்சை அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் அவர், நான் அருகே உள்ள மருந்து கடைக்கு சென்றேன். அங்கு சில மாத்திரைகளை வாங்கினேன். அவை அமெரிக்காவில் கிடைப்பதில்லை. ஆனால் அவை அற்புதமான பலனை தந்தன. நான் இவற்றை எனக்கு தொண்டை புண்ணிற்கு பயன்படுத்தினேன். இரண்டாவதாக இந்த இருமல் மாத்திரைகள், இவை மிகவும் நம்ப முடியாதவை. அமெரிக்காவில் இவை கிடைத்தாலும் கூட இந்தியாவில் கிடைக்கும் மருந்துகள் வித்தியாசமாக உள்ளன. சிறந்தது போல தெரிகிறது என்றார். இந்தியர்கள் உடல்நலம் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் என்று குறிப்பிட்ட எவான்ஸ், பலரது வீடுகளிலும் பொதுவாக காணப்படும் ஆயுர்வேத மருந்துகளே நோய்களை குணப்படுத்துவதாகவும் பாராட்டினார். அவர் மேலும், இந்தியாவில் வாழும்போது உங்களது இந்திய நண்பர்கள் மூலிகை மருந்துகளை அளிப்பார்கள். எனக்கு என் நண்பர் இதை கொடுத்தார். இது ஒரு இயற்கையான மருந்து. இதுதான் இந்தியாவுக்கு வருவதில் ஆச்சரியமான விஷயம். சில சமயங்களில் மருந்தகம் அல்லது அவசர சிகிச்சை அறை கூட தேவையில்லை. ஏனென்றால் உங்கள் இந்திய நண்பர்களிடம் இதுபோல ஏதாவது இருக்கும். எவான்ஸின் இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பல்வேறு தரப்பினரும் பல கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். இந்தியாவை பற்றி வேண்டுமென்றே தவறான தகவல்களை சொல்லி வியூஸ் வாங்குவோர் மத்தியில் எவான்ஸ் நேர்மையான கருத்துக்களை கூறியிருப்பதாக பலரும் பாராட்டி வருகிறார்கள்.